பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல நாடுகளிலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் ஹோப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதோ உங்களுக்கென்று ஒரு அருமையான நல்ல நிகழ்ச்சி. நன்றியோடு ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இதிலே அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் செய்த சாட்சிகள், கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற பாடல்கள், நல்ல வேத வசனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. இந்த வேளையிலும் ஒரு நல்ல ஒரு பாடலை நான் கேட்க போகிறோம். அருமையான ஒரு பாடல், என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. தேவனோடு கூட சார்ந்திருப்பது தான் ஆசீர்வாதம் என்கிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது உங்களுக்காக. இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. புஷ்பம் சாரோரின் ரோஜா பாலிலு வெண்மை தூய பிதா பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. திரையே செய்திடும் நாவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்ன வந்திரங்க. கெச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதல்
எச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு பாடலை கேட்டோம் இல்லையா? அந்த பாடலுடைய உள்ளான அர்த்தங்களை நாம் கேட்டிருக்கிறோம், அப்படித்தானே? கேட்கும்போது எத்தனை பெரிய ஆனந்தம் நம்முடைய இருதயத்திற்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நானும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஹோப் சேனல் இந்தியா எங்களுக்கு தெரியப்படுத்து. இமெயில் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ட்விட்டர் மூலமாக. நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் மீண்டுமாக சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான சாட்சி அன்பு சகோதரன் எல்வின் ராஜ் அவருடைய வாழ்க்கையில, ஒரு வாலிப சகோதரனுடைய வாழ்க்கையில தீராத இருமல், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அவருக்கு திருமணமாக போகிறது. முதுகு வலி ஒரு பக்கம், ஒரு ஆக்சிடெண்ட், கால்கள் முறிந்த ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையில் எனக்கு பிறக்க போகிற மகனுடைய பிறப்பும் ஒருவேளை அந்த இருமல் வியாதி தொற்றிக்கொள்ளுமோ என்கிற சூழ்நிலையிலிருந்து காணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் செய்த அதிசயத்தை அவர் மூலமாக நான் சாட்சியை கேட்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கே துதியும் கனமும் உண்டாவதாக. அடியேனையும் தேவன் தெரிந்து கொண்டு ஒரு சாட்சியாக இந்த இடத்தில் தேவன் நிறுத்தியதுக்காக தேவனுக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். எனது பேர் எல்வின் ராஜ். நான் என்னோட மனைவியும் என்னோட மகனோட நான் சென்னையில் தான் வசிக்கிறேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வரேன். மனைவி நம்மளோட 7th டே ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு வராங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருந்த ஒரு பலவீனத்தை தேவன் எப்படி மாற்றி போட்டார், என்னோடய வேலை காரியங்களை எப்படி ஆச்சரியமாக வழி நடத்துகிறார், மற்றும் என்னோட இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் எப்படி வழி நடத்தி விடுகிறார் என்பதை ஒரு சாட்சியாக இந்த நேரத்தில் நான் உங்கள் மனத்தில் பகிர்கிறேன். நான் சிறு வயதில் இருக்கும்போதே எனக்கு இந்த இருமல் இருக்கும். அது எப்படின்னா, இந்த முக்கியமாக இந்த குளிர்காலம்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, எனக்கு இரவு தூக்கமே இருக்காது. நான் தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருப்பேன். அப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதும் ஒரு மருந்து கொடுக்கும்போது கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இருமல் தொடர்ந்து எனக்கு இருந்து கொண்டே இருக்குது. சிறு வயதிலே அநேக மருத்துவர்களை எங்கள் பெற்றோர்கள் எனக்கு கூட்டி போனாலும் அந்த இருமல் என்னை விட்டு போகலை. அப்படியே நாட்கள் கடக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த இருமலோட நான் இருக்க பழகிட்டேன். சில நேரத்தில் பள்ளிக்கூடத்துலேருந்து தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட வேண்டியதாக இருக்கும். இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்தது. எப்படி நம்ம நம்ம சுவாசிக்கும் போது நம்ம சுவாசிக்கிறோங்கிற ஒன்று நமக்கு தெரியாதோ, அப்படியே அந்த இருமல் ஒன்று இருக்கிறதுங்கிறதுலாம் தெரியாமல் நான் இருமி கொண்டே இருப்பேன். இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. என்னோட வேலையிலும் என்ன ஆச்சுன்னா, இந்த இருமல் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இந்த கொரோனா காலம் வரும்போது இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், இந்த கொரோனா காலத்தில் ஒரு தும்மலோ ஒரு இருமல் வந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ வேலையில் இந்த மாதிரி எனக்கு இருமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இருமல் வந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், முடிஞ்ச அளவுக்கு அதை அடைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அதை அடக்க முடியாத சமயத்தில் நான் எந்திரிச்சு வாஷ்ரூமுக்கு போய் நடந்து போய் அங்கே போய் இருமிட்டு நான் உட்காருவேன். இப்படியே இந்த பிரச்சனைகள் போய்கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு திருமணமாகி எனக்கு குழந்தை பிறக்கும் போது என் மகன் வளர்ந்தான். அவனுக்கு வளரும் போது எனக்குள்ளான ஒரு பயம் என்னன்னா, இந்த இருமலால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அவனுக்கு இதை பாதிக்கப்படுவானா என்ற ஒரு கவலையும் என்னை மேற்கொண்டு வந்தது.
அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து காலங்களில் என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு அதிகப்படியான ஒரு முதுகு வலியும் வர ஆரம்பிச்சிது. நான் அப்போ வந்து இந்த இருமலை குறித்து வந்து நான் வந்து அநேக மருத்துவர்களை பார்த்தேன், அநேக மருந்துகளை சாப்பிட்டேன். ஆனால் தேவனிடத்தில் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வரலை. நான் வந்து கிறிஸ்துவன் தான், இருந்தாலும் வந்து ஒரு வாஞ்சையாக இந்த காரியத்துக்காக நான் வந்து ஜெபித்ததில்லை. இந்த பலவீனங்கள்லாம் எனக்கு அதிகமாக வர நேரம் அப்போ வந்து நான் தேவனிடத்தில் நாங்கள் வந்து இதை ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆலயத்தில் சொல்லி ஆலயத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை எனக்கு முதுகு வலி வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா நான் அநேக மருத்துவரை பார்த்துருக்கோம், அநேக மருந்துகளை சாப்பிட்ருக்கேன், நுரையீரல் சம்பந்தமான எல்லா வித டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருக்கேன். அப்படி இருந்தும் இந்த இருமல் எனக்கு குறையிற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற மத்தியில் வந்து எனக்கு முதுகு வலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ அதுக்காக வந்து ஜெபம் பண்ணி அதுக்கான மருத்துவரை நான் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் முதுகில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தொற்று இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னும் ஆண்டவரே ஒன்று ஒன்றா பலவீனம் வந்துக்கிட்டே இருக்க என்ன அப்படிங்கும்போது ஜெபிக்கும் போது அப்போ வந்து அப்புறம்தான் அதை சொன்னாங்க, இந்த கிருமி தொற்று உங்களுக்கு பல ஆண்டுகளாக உங்கள் இடத்துல இருக்குது, அது உங்கள் எலும்பில் இருக்கிறது காரணத்தால தான் உங்களுக்கு இந்த இருமலும் வந்து உங்களுக்கு பல வருடங்களாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ அதுக்கான மருந்து எடுத்துடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதுன்னு அர்த்தம் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, ஒரு பக்கம் வந்து என்னடா இப்படி ஒரு பிரச்சனையில் நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். என்னென்னா, என்ன பிரச்சனைனே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தேன், அது எப்படி குணமாகுமா இல்லையா, இல்லை கடைசி வரையும் நான் இதோட தான் இருக்கணுமா அப்படிங்கிறது என்ன இருந்த சூழ்நிலையில் தேவன் வந்து இதுதான் பிரச்சனைங்கிறது வந்து தேவன் காமித்து கொடுத்தார். இப்போ அதுக்கான மருந்து நான் எடுத்து இப்போ வந்து அந்த பலவீனத்திலிருந்து எனக்கு தேவன் வந்து முழுமையாக எனக்கு விடுதலை கொடுத்துருக்கா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ இன்னும் ஒரு காரியம் என்னென்னா, என்னோட வேலை காரியங்கள். நான் வந்து ஃபினான்ஸ் லைனில் இருக்கேன். ஸோ அந்த ஃபினான்ஸ் லைனில் வேலை எப்படின்னா ஒரு நிரந்தரமில்லாத வேலைகள் தான். சில நேரத்தில் திடீரென்று என்னென்னா அந்த வேலையில் வந்து ஃபினான்ஸ் டவுன் ஆகும்போது ஆட்குறைப்பு ஏற்படும். இப்படி வந்து நான் வந்து எனக்கு வேலைகள் வந்து அப்படி குறைக்கும் போது வந்து வேலையில் நிமித்தமாக வந்து நாம் வேறு வேலை தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட எனக்கு சூழ்நிலை இருக்கும்போது கொரோனா இன்னும் வந்து சூழ்நிலையை ரொம்ப மோசமாக்கிச்சு. இந்த கொரோனா காலத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அநேகர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேலைகளை இழந்தாங்க. என்னோட கூட வேலை செய்தவர்களும் வந்து ஒரு சிலர் வந்து வேலைகள் இழந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால எனக்கு வேலை போகலை, ஆனால் வேலையோட பளு அதிகமாச்சு. 2-3 பேர்கள் சேர்த்த வேலையை நான் வந்து சேர்த்து எனக்கு வந்து நான் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆண்டவரை என்னால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுப்பா, எனக்கு என்னென்னா வேலையை விட்டு நின்றுடலான்னு தோணும், ஆனால் குடும்ப சூழ்நிலை அதையும் யோசிக்க தோணும். ஒரு கட்டத்தில் இல்லை நான் இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாதுன்ட்டு நான் வந்து என்னோடய மேனேஜர்கிட்ட போய் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இது கொரோனா காலகட்டம். அப்போ தான் அந்த கொரோனா தாக்கம் கொஞ்சம் குறைந்து வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இருக்கிறவங்களுக்கே அங்கே வேலை இல்லாத போது நான் வேலையும் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் இருந்தது. ஆனாலும் நான் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். தேவன் எனக்கு எப்படியும் ஒரு காரியத்தை வந்து எனக்கு செய்வார். ஏன்னா நான் வந்து வேலையை விடும் போதே ஆண்டவரே என்னால் இந்த பலவீனத்திலேருந்து இன்னும் வேலை செய்ய முடியல, ஆனால் உண்மை நம்பி எனக்கு இன்னொரு நல்ல வேலை தருவீங்கன்னு உண்மை நம்பி தான் வந்து நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு ஆண்டவரத்தில் ஜெபித்துட்டு தான் இந்த காரியத்தை நான் செய்தேன். நான் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி வந்து நான் வேலையை விடுவதாக சொல்லியிருந்தேன். பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து எனக்கு கடைசி நாள். ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது ஒரு வேலை கிடச்சிடணும்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது பிப்ரவரி 5ஆம் தேதி வந்துச்சு கடைசி நாள். என்னென்னா வீட்டில் நானும் என் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது என் மனைவி சொன்னான், கடைசி நாளும் வந்துடுச்சு, நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தேவன் வந்து ஏதாவது வழி செய்வாருன்னு.
அப்படி இருக்கும் சூழ்நிலை 6ஆம் தேதி எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் என்னென்னா வேலையை குறித்து சில நண்பர்களிடம் சொல்லியிருக்கும்போது ஒரு நண்பர் எனக்கு இப்படி ஃபோன் பண்ணார். என்னென்னா, இப்படி எங்களோட அலுவலகத்தில் ஒரு வேலை இருக்குது, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை நீ எங்கே இருந்தாலும் தாமதிக்காத, உடனே கிளம்பி வா அப்படின்னாங்க. நான் உடனே கிளம்பி போனேன். அங்கே போனோடனே என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க. எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஆள் உடனே தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் எப்போனாலும் நான் வேலையில் ஜாயின் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. அதனால் எனக்கு சீக்கிரமாகவே அந்த அலுவலகத்தில் நான் சேர்ந்தேன். இன்று வரையும் அந்த வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை பாதுகாத்துட்டு வராரு. பிப்ரவரி 5ஆம் தேதி என்னோடய வேலையோட கடைசி நாள். நாளைய தினத்தில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. என் மனைவியும் என்னிடத்தில் கேட்டாங்க, நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஆனாலும் தேவன் மேலே ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்தோம். 6ஆம் தேதி தேவன் ஒரு வேலைக்கான அழைப்பை கொடுத்தார். இன்றைக்கி அந்த வேலையில் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன். இது முழுக்க முழுக்க தேவன் செய்த அற்புதம் மட்டும்தான். ஒருவேளை என்னை போல நீங்களும் ஒருவேளை சில காரியத்தில் நம்பிக்கையற்று இருக்கலாம். நம்ம நாளைய தினத்தில் என்ன செய்ய போகிறோங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான். ஆனால் ஒன்று நிச்சயம், நம்ம தேவனை நம்பும் போது தேவன் ஆச்சரியமாக நம்ம வழி நடத்துவார். நாளை என்ன நடக்கும் என்று நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை. தேவனை மட்டுமே முழுமையாக நம்புங்க. என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஆமீன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரன் சொன்ன சாட்சியை நாம் எல்லாரும் கேட்டோம். அப்படிதானே? வேதனை, வலி, ஆக்சிடென்ட், எலும்பு முறிவு, முதுகு வலி, தீராத இருமல், எப்படி இந்த மனிதனுக்கு இந்த நோய் குணமானது? கர்த்தராயிருக்கிற இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்து ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி, எங்கே பிறக்கிற என்னுடைய மகனுக்கும் அந்த இருமல் தொற்று வியாதி போல வந்துவிடுமோ என்று சொல்லி இருந்தபோது ஜெபத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் நடத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பரம்பரை வியாதி என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இயேசுவை நம்பி வாருங்க. அவர் பரம்பரை வைத்தியர். அவர் உங்கள் வியாதிகளை குணப்படுத்துவார். சிறிது நேரம் காத்திருங்கள். மறுபடியும் நாம் உங்களை சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரமா நீங்க நன்றியோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. அப்படிதானே? இந்த நன்றியோடுகிற நிகழ்ச்சியில நல்ல வரவேற்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அருமையான ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். உண்மையிலே அதாவது நன்மை செய்து தீமை அனுபவிக்கக்கூடிய சில காரியங்கள், சில வேளைகளில் சரீரத்திலே தீராத வியாதிகள், மரண பயங்கள், கொள்ளை நோய்கள். ஒரு வாலிப சகோதரன் எல்வின் ராஜ், மனைவி, ஒரு குழந்தைக்கு தகப்பன், தன்னுடைய சரீரத்திலே ஒரு பெரிய ரோகம், உடம்பு பலவீனம். அந்த நிலைமையில் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்வதுங்கிற ஒரு பயம் அவரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில், இனி நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன், இனி அவர்தான் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தரை நம்பி வருகிறவர்களை ஆண்டவராயிருக்கிற தேவன் வெறுமனே விடுவாரா? சற்று யோசித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஏன்னா அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். நீங்கள் பாவம் செய்திருந்த போது உங்களை நேசிக்கிறார். வியாதியின் கொடுமை உங்கள் சரீரத்திலே பலவீனப்பட்டு நொந்து கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஒரு விஷயம் நோக்கி பாருங்க. வியாதி இருக்கிற இடத்துல கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது கையில் இருக்கலாம், அல்லது தலையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம், உங்களை கால்களில் காணப்படலாம். எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் தன்னுடைய தூதர்களை
நம் மத்தியில் அனுப்பி நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனே அதற்கு பதில் கொடுக்கப்படுகிறது. தூதர்கள் அப்படி மின்னலை போல இங்கே இருந்து ஆண்டோட சமத்தில் கொண்டு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆன்சர் எப்படி இருக்கும்? மின்னலை போல இருக்கும். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த துன்பமான அந்த வியாதியின் மத்தியில், தன்னுடைய வாழ்க்கையில் இனி என் பிள்ளைகள் சந்ததிக்கிற அந்த வியாதி வந்து பயத்தின் மத்தியில் இருக்கிற சூழ்நிலையில தான் ஆண்டவராய் இருக்கிற தேவன் ஒரு சுகத்தை கொடுத்தார். வசனம் ஒன்று சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமேன், ஆமேன். இது உண்மை, உண்மை, இது சத்தியம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். என் அன்பு சகோதரனே எல்வின் ராஜ், இன்னைக்கு வெளியே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அநேக எல்வின் ராஜ், அநேக வாலிபர்கள், அநேக ஆண்கள், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிறவர்கள் வர பண்ணும்படியாக கர்த்தர் செய்வார். சந்தோஷமா? யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பார்த்த அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட போகிறார். உன்னுடைய வியாதியை முற்றிலும் நீக்கி உனக்கு சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் மரண படுக்கையில் இருக்கிறேன், நான் வியாதியோடு இருக்கிறேன், நான் கட்டுகளோடு இருக்கிறேன், படுத்த படுக்கையாக எத்தனை ஆண்டுகளாக நான் இங்கே கட்டில் மேலே படுத்து கொண்டிருக்க நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். எஸ் அப்பா, கொஞ்சம் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரணம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். முக்கியம். அநேகத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்வதே இல்லை. அதனால தான் வியாதி நம்மளை விட்டு போகிறதும் இல்லை. உங்களுடைய பாவங்களை முதலாவது நீங்கள் சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன பாவ செய்திகள் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் கேட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் தேவன் அவருடைய வல்லமையான கரம் உங்கள் மேல் இறங்கும்படியாக, அவருடைய வார்த்தை என்னும் அந்த குணமாக்குகிற மகிமை உங்கள் மேல் இறங்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கப் போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை, ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு தான் இவர் ஆண்டவர், எங்களுக்கெல்லாம் சுகம் உண்டாகும் என்று சொன்னால், என் அன்பு சகோதரனே, நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வருவாய் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? உங்களுக்காக ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஜெபம் செய்வீர்களா? பிரியமானவர்களே, கண்களை மூடி பரலோகத்தின் வாசம் பண்ணுகிற நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பெயரை சொன்னாலே கட்டுகள் உடையும், பிசாசுகள் நடுங்கும், வியாதிகளும் மரண பயங்களும் கொள்ளநீகளும், ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு சுகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த குடும்பங்களுக்கு கட்டளையிடுவீராக. அவர்கள் கர்த்தருக்கென்று சாட்சியை நிற்க கிருபை செய்யும். ஒரு அன்பின் ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய நாமத்தில் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.